துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதுரை புலிமசிபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். துலாம் ராசி ஐப்பசி மாத பலன் 2025. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாகி துளாராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஐப்பசி மாதம். இந்த துளாராசியோடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் இன்னொரு வீடு இருக்கு, அதாவது ரிஷபராசி. ஆனா துளாராசியில மட்டும்தான் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் யார் அப்படின்னா, சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி அருள் நிறைந்த மாசம் தான் இந்த ஐப்பசி மாதம். தீபாவளி, அதாவது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளியே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை தான். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு லக்ஷ்மிக்கு பூஜை செய்ய வேண்டும். காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயாவது நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி படம் வைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா கேதார கௌரி விரதம். ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி கேதார கௌரி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் போது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் அப்படின்னா 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, இந்த 6 நாளும் 6 திதியும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமான ஒரு விரத முறை. அப்ப சூரசம்ஹாரம் 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது புதுசா வீடு கட்டுறதுக்கு கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாசம் தான் நவகிரகத்துல சந்திரன் பிறந்தது இந்த ஐப்பசி மாசம் தான். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம்ங்கிறது சிறப்பு. அதாவது ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று காவிரி ஆற்றிலே புனித நீராடுவது சிறப்பு இந்த மாசம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்திலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சி நீச்சமாயி செஞ்சிருக்கிறார் 16ஆம் தேதி வரை. பொதுவாகவே ராசிநாதனை வலுப்படுத்தணும். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே நீ அந்த 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்து உங்களுடைய ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். அதாவது ராசிநாதன் வலுவிழந்திருக்கிறார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில ஆட்சி பெற்று மூலத்திரிகோணமா பலமா சஞ்சரிக்க போகிறார். அப்ப 16ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியில் ஆட்சிக்கும் பொழுது அதாவது உங்களுடைய உடல் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, மன பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதை உங்களுடைய தேஜஸ் அதிகமாகும், உங்களுடைய அழகு கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு, அதிர்ஷ்ட குருன்னு சொல்லக்கூடிய பாக்கிய குரு. இந்த ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை அதிசாரமாக கடகராசியில உச்சமாகி செஞ்சிருக்கிறார். அதாவது 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா புலிப்பாணி 10ஆம் இடத்துல குரு செஞ்சிருப்பது நன்மை இல்லை, 10ல் குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு உச்சமாகி செஞ்சிருக்கிறார். உச்சமாகி செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு யோகம். பொதுவா உச்சம் பெற்ற கோள் பெருசா தீமை செய்யாது. உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன். 10ஆவதுக்கு 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அது அதை விட சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அதாவது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, அதை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களையே செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7 கூடியவர் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசியிலேயே செஞ்சிருக்கிறார்.
10ஆம் தேதி வரை பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். 10ஆவதுக்கு உச்சமான குரு 5வது பார்வையை பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகம். அதாவது இப்போ நிலம் இட சம்பந்தம் அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று குரு பார்வையாக இருக்கும் பொழுது உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நீண்ட நாளாக வர வேண்டிய தொகையெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் பெறலக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான தண்ணீர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் தான் 7ஆம் அதிபதி வேற, திருமணம் சம்பந்தமாக கண்டிப்பாக தடைப்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி கூட வரக்கூடிய அமைப்பாகும், குழந்தை பேர் கரு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், இந்த 9க்கும் 12 கூடியவர் யாருன்னா புதன் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் 7ஆம் தேதி வரை. பாக்கியாதிபதி ராசியில செஞ்சரிப்பது யோகம், அது பாக்கியவானாக மாறக்கூடிய அமைப்பு, யோகம் பெறக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், ஒரு விஷயத்துக்காக 2 தடவை 3 தடவை அலையக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரார், குரு பார்வை உச்சமான குரு பார்க்கிறார். அப்படின்னா எப்பெல்லாம் 9-2 சம்பந்தப்படுதோ எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பொருளாதார சம்பந்தமான ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்திற்காக சுப விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்காக சுப நிகழ்ச்சிக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன் உங்க ராசியிலே இந்த மாசம் ஃபுல்லா நீச்சகதியில செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியா இருந்தாலும் நீச்சகதியில செஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அதே போல பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம், இந்த மாதம் அன்னாபிஷேகம் வருது இல்லையா, அன்னாபிஷேக வழிபாடு, இந்த மாதிரியான சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலனை தரும். 16ஆம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஐப்பசி மாதம் மகாலட்சுமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார சம்பந்தமான ஒரு பெரிய மாற்றம், பெரிய நன்மை, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த மாதிரியான குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் திருமணம் செய்து புதிய உறுப்பினர்கள் அல்லது குழந்தை பிறந்து புதிய உறுப்பினர் சேர்க்கை, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஐப்பசி மாதம் நடக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.